ஷர்மிளா வாங்க ஷர்மிளா. இதெல்லாம் தப்புன்னு சொன்னா வேற இல்லை, என்ன பண்றது நானு? பிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏடு இதுவா? லோ ஏடு இதுவா? கொஞ்சம் பெருசு படுத்துங்க, கொஞ்சம் அகலப்படுத்துங்க. மந்த்லி லோ இதுவா இல்ல மேலையா? எங்க இருக்கு மேல? இதுதாமா லோ. ஹெட்செட் இல்லையா? வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. கேக்குது 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 கேக்குது. சரி நெக்ஸ்ட் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வீக்லிக்கு போயிடலாம். ஒன்றும் பண்ண முடியாது, நான் வீக்லிக்கு போயிடலாம். இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை எதுமா? ப்ரீவியஸ் ஹை வந்து இங்க கீழ இருக்கு பாருங்க. இதுவாமா? இதுவா இல்ல இதுவா? மந்த்லில இங்க ஒரு கேண்டில் ஒண்ணு இருக்கு, அதை கவனிச்சிங்களா? இங்க என்ன கேண்டில் இருக்கு? ப்ளூ கலரும் பிளாக் கலரும் கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த கிரீனும் ரெட்டும் பாருங்க. ப்ளூ கலர் கிரீன், ரெட் கலர் ரெட். அது இந்த பிளாக் கலர் ஆமா. ஸ்பின்னிங் டாப் என்ன பண்ணும்? ஸ்பின்னிங் டாப்போட ஐய உடைச்ச மார்க்கெட் என்ன பண்ணும்? ஐய உடைச்ச மார்க்கெட் மேல போகும். ஓகே, ஹை நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கலாம். வீக்லில போனா இதுதான் ஹையா? கரெக்ட். ஓகேவா? இப்போ என்ன ஆச்சு? வீக்லி ஹை இப்போ உடைச்சிச்சா? இப்போ உடைச்சிச்சு. அப்ப இப்போ பை தான் போவோம். ஓகே, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாமா? இப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போவா? டே போயிட்டேன். வேற டெய்லி லோ எது? டெய்லி லோ வந்து அதான் அதுக்கு கீழ இதுவா இல்ல இதுவா? இதா. ஓகேவா? டெய்லி லோவா? ஓகே. இந்த லோ உடைச்சால மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். அதர்வைஸ் மேல போகும். இப்போ வந்து இதுல வந்து கம்மி பண்ணிட்டு அந்த 50% ரீசர்ச் எடுத்துதான் செக் பண்ணிருக்கோம். ரீசர்ச் எவ்வளவு இருக்கு இந்த ஃபுல்லுக்கா? ஃபுல்லு இது வருது. ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு கிட்ட தான் வருது. அதையும் நோட் பண்ணிக்கணுமா? நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மி பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் போடலாமா? ட்ரெண்ட் லைன் போடலாம். போட்டாச்சு. வேற என்ன பண்ணலாம்? அந்த ட்ரெண்ட் லைன் கீழ தாண்டி வந்து அப்புறம் இந்த 50 தான் வந்து டச் பண்ணாதான் கீழ வரும். அதர்வைஸ் மேல தான் போகும். ஓகே. என்ட்ரி எடுக்க முடியாது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, இந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, வெயிட் பண்ணுமா? இந்த ட்ரெண்ட் லைன் கீழ தாண்டி வரணும். இப்போ வந்து மேல போயிடுச்சு. இங்கேயும் பிரேக் ஆயிடுச்சு. இதை பிரேக் பண்ணிட்டு ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்போ வந்து செல் எடுக்கலாம். செல்லா பையா? ஹைக்கு தான் ப்ரோ
பிரேக் பண்ணிருக்கு. செல் எடுக்கலாமா? மார்க்கெட் கீழே உள்ள போடா. பை மேல போகும். மேல பை தான் நீங்க பை இருக்கலாம். அப்ப ஏன் செல்லுன்னு சொன்னீங்க? ஸ்டாப் லாஸ் எங்க? ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ப்ளூ இருக்குல்ல, அந்த கொஞ்சம் போதும். போடுமா? ஓகேவா? ரன் பண்ணவா? இப்போ அடுத்த என்ட்ரி எடுக்கலாமா? தலைவியாரு எடுக்கலாமா? ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேல போதும். டார்கெட் இந்த சேம் டார்கெட் வச்சுக்கலாமா? ஒண்ணே வைங்கோ. சேம் அதே வச்சுக்கலாம். ஓ ஸ்டாப் லாஸ் என்ன ஆயிடுச்சு? செகண்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே இதாயிட்டா? ரெண்டுமே இல்ல, ஒண்ணுதான் ஃபெயிலியர். இதாயிடுச்சு. செகண்ட் ஒன்னு. அடுத்தது இப்போ என்ன இருக்கு? இன்னும் வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. அடுத்தது என்ன கிடைச்சிருக்கு? ஒரு பை என்ட்ரி கிடைச்சிருக்கா? ஆமா. என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாமா? இல்ல இது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து வெயிட் பண்ணணும் ப்ரோ. ஏன் வெயிட் பண்ணணும்? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கீழே வரணும் இல்லைங்களா? இப்போ இங்க லெஃப்ட்ல வந்துட்டு அந்த லோ இருக்கு. இந்த லோ கீழே வந்தாலும் நம்ம வந்து ஹீட் பண்ண முடியும். சரி, இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுத்து இருக்குல்ல, ரீடெஸ்ட் எடுத்து பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல்ல. எந்த இம்பல்ஸ் சொல்றீங்க? சரி உங்க விருப்பம். இல்ல இந்த இம்பல்ஸுக்கு இப்போ ரீடெஸ்ட் பாதி வரணும்ல ப்ரோ. அது இது வந்து இம்பல்ஸுக்கு வந்து பாதி வரணும்ல ப்ரோ. அது வந்தாலும் ப்ரோ நம்ம இதை விட என்னால க்ளூ கொடுக்க முடியல. அது புல்லிஷ் என்ட்ரி தான் இருக்கு இந்த இடத்துல. அதனால நம்ம பை எடுக்கலாம். பை போடுறோம். பை போடவா? பை போடுறதுக்கு ரீசன் சொல்லணும். அதான் இந்த புல்லிஷ் என்ட்ரி வந்து ஒரு டார்கெட் 1:2 1:1 ஹிட்டா? ரெண்டு சார்ட்லயும் தெரியுது ப்ரோ. அடுத்த என்ட்ரி ட்ரை பண்ணலாமா? இல்ல ப்ரோ, இது வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து கட் ஆயிட்டு மேல போகுது. கீழே வந்துச்சுன்னா பை என்ட்ரி போடணும். 1:1 போடணும் ப்ரோ. 1:1 1:2 ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் தலைவியாரே? அந்த ப்ளூ இதுக்கு கொஞ்சம் கட் ஆகுது. டார்கெட் 1:2 தானே? சரி 1:1 கிட்டா? கிளாப்லாம் வேற லெவல்ல இருக்கு. நானே நான் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன் நான் கூட தட்டுறேன் ப்ரோ. 1:2 ஹிட். ஓகே இல்ல ஒரு நூல்ல நிக்குது பாப்போம். ஒன்னு போட்டு கட்டா இருக்கும் ப்ரோ.
1:1 போட்டு கரெக்டா இருக்குமா? 1:1 1:1 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ட்ரி கிட்ட ஆகணும்ல. இல்ல 1:2 கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. என்ட்ரி கிட்ட. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல பாருங்க, இங்க இடத்துல நான் எல்லாமே ஹிண்ட் கொடுத்து தான் என்ட்ரி எடுத்தீங்க. நீங்க தான் என்ட்ரி எடுக்கல. உண்மையா இல்லையா? ப்ரோ நானால இது பண்ணேன். நீங்க எல்லாம் டீச்சர் எனக்கு ஒண்ணும் புரியல. டீச்சரா எனக்கு தெரியல. நானால ஒரு ஐடியா வச்சு ஒரு அப்பாயின்மென்ட் நானா கூட்டிட்டு வந்திருக்கேன். ப்ரோ நீங்க கொடுத்தது அவங்களுக்கு புரியல ப்ரோ. அவங்களா தான் எடுத்தாங்க. அப்படியா? ஆமா. அது சரி. அப்படியா? சரி, இந்த இடத்துல ஏன் பை போனீங்க? நம்ம புரியல. நான் சல்வினா மேம் கேட்டேன், இங்க ஏன் பை போனீங்க, இங்க ஏன் பை போனீங்க? புள்ளி செங்கல் வந்தாலே பை போலாமா? வேற 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 தெரியல ப்ரோ. அப்ப நீங்க சொல்லுங்க. வேற தெரியலையா? சொல்லுங்க. வந்திருக்கிறது ஹேமர். நல்லா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ட்ரெல்லைன் 1 ஓகேவா? 2 என்ன அப்படின்னா இந்த கீ லெவல பிரேக் பண்ணிருக்கு 2. 3வது என்ன அப்படின்னா இம்பல்ஸ் அண்ட் தென் ரீடெஸ்ட் அண்ட் தென் இம்பல்ஸ் இந்த மைனர் ப்ரீவியஸ் ஹை என்ன இருக்கு? என்ன இருக்கு? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிட்டா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இம்பல்ஸ் அண்ட் தென் ரீடெஸ்ட் அண்ட் தென் இம்பல்ஸா? ஆமா. அந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் ஆயிருக்கா இல்லையா? ஆயிருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் பிரேக் அப் ட்ரெண்ட். அந்த இடத்துல அப் ஆயிட்டு பிரேக் ஆகி கீ லெவலும் பிரேக் ஆயிடுச்சு. அப்ப மார்க்கெட் என்னதான் ஆக போகுது? அப் ட்ரெண்ட். சோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? மேல அப் ட்ரெண்டுக்கு மேல போயிடுங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் 50% ரீடெஸ்ட் எடுக்குமா? ஆமா. ரீடெஸ்டிங் அடுத்த என்ட்ரி என்ன கொடுக்க? அந்த ரீடெஸ்டிங் லெவல்ல புல்லிஷ் புல்லிஷ் எங்கல்ஃபிங் கொடுத்துருக்கா? ஆமா. சோ டிபி என்ன பண்ணிட்டோம்? பை என்ட்ரி போயிட்டோமா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ என்ட்ரி எடுக்கிறது முக்கியம் கிடையாது, எந்த இடத்துல எப்படி என்ட்ரி இருக்குங்கிறது தான் முக்கியம். டைம்ல மேடம் உங்க சான்ஸ் செகண்ட். புரியல. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. பிராக்டீஸ் பண்ணணும்.